ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு கேம்கர்ஸ் அஃபிஷியல். நான் உங்கள் கேம்கர். இந்த வீடியோவில் நம்ம ராஸ்பெரி பை பிகோ டபிள்யூ வச்சு ஒயர்லெஸ் யூஎஸ்பி டபுள் டெக் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணனாலுமே மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களுக்கு ராஸ்பெரி பை பிகோ டபிள்யூன்ற ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் தேவைப்படும். இதோட ரேட் வந்து $539 வரும். நான் இந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான சோர்ஸ் கோட் எல்லாமே நான் என் கிட்டப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா ஃபைல்ஸுமே நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் டேரெக்டாக இந்த கோடை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஜிப்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் உங்கள் பிகோ டபிள்யூவை நீங்கள் யூஎஸ்பி கேபிள் மூலியமாக உங்கள் கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு பிகோன்னு டிவைஸ் நேம் இருக்கும். நான் ஏற்கனவே சர்க்யூட் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிருக்கிறதுனால சர்க்யூட் பிஒய்ன்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு பிகோன் தான் இருக்கும். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோல்டர் வந்து இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பிகோவை ரீசெட் பண்ணணும். அதுக்காக இந்த ஃப்ளாஷ் நியூக்குன்ற ஃபைலை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட பிகோ டபிள்யூவில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த டிவைஸ் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஃபைல் தான் இருக்கும். ஒன்று வந்து index.html இருக்கும் அண்ட் இந்த நியூக் ஃபைல் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சர்க்யூட் பைத்தானுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும். பட் இந்த டைம் பிகோலேருந்து சர்க்யூட் பிஒய்ன்னு சொல்லிட்டு உங்களோட டிவைஸ் நேம் சேஞ்ச் ஆகிருக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம் கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் நம்ம சர்க்யூட் பைத்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கேம்கஸ் டெக்கின்ற ஜிப்பை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கப்புறம் இந்த ஃபோல்டர் வரும். அண்ட் அதுக்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு கேம்கஸ் டெக்கின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி நம்மளோட பிகோ டபிள்யூவில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஏதாவது ஃபைலை வந்து ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்டுச்சுன்னா ரீப்ளேஸ் ஆல்னு கொடுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. ஸோ ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு பிகோ டபிள்யூவில் இது எல்லா ஃபைல்ஸுமே அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த நியூக் ஃபைலை வந்து டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் ஆட்டம்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் இதில் _configன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அதை ரைட் கிளிக் கொடுத்து இந்த தோனின்ற சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த தோனி சாஃப்ட்வேருமே நம்ம ஃபைலில் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக கிளிக் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தோனிலாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் நோட் பேட்லேயே கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ஐடி அண்ட் பாஸ்வேர்டுன்னு இருக்கும். இந்த எஸ்எஸ்ஐடி எதுனா உங்கள் மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேமும் பாஸ்வேர்டும் இதில் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. நான் வந்து டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாட்ஸ்பாட் எங்கள் மொபைலில் நான் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட ஹாட்ஸ்பாட் நேமும் பாஸ்வேர்டும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிட்டு உங்களோட பிகோ டபிள்யூவை ஒரு தடவை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் திருப்பி கனெக்ட் பண்ணும் போது உங்களோட ஹாட்ஸ்பாட்டில் அது ஆட்டோமேட்டிக்காகவே கனெக்ட் ஆகும். அதையும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் கனெக்ட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு சர்க்யூட் பிஒய்ன்னு சொல்லிட்டு இந்த டிவைஸ் வந்து நம்ம ஃபைல் மேனேஜரில் காட்டும். அண்ட் அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆட்டம்ஸ்குள்ளே போயிட்டு _configன்ற நம்ம ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தோனி இல்லை அப்படின்னா நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நான் தோனிலேயே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ஐபி பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு வேறு ஒன்று இருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் நான் வந்து என்னோடய மொபைல் ஹாட்ஸ்பாட்லேயே என் கம்ப்யூட்டருமே கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் மொபைல்லையே இந்த ஐபியை வந்து டைப் பண்ணி உங்கள் ப்ரௌசரில் டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே இதோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் இந்த நேவிகேஷன் பாரில் ஹோம், செட்டப், கான்டாக்ட், செட்டிங்ஸ், ஹவு டு யூஸ் இது எல்லாமே கொடுத்துருப்போம். நீங்கள் செட்டப் யூஸ் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். அண்ட் கான்டாக்டில் வந்து நம்மளோட பேர் இருக்கும். அண்ட் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஹாட்ஸ்பாட் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஹவு டு யூஸில் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் என்னென்ன கீ கோட் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் கொடுத்துருப்போம். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸ் டிவைஸாக வந்து ஆக்ட் ஆகும். லைக் கீபோர்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி பேலோட் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்த பேலோட ஆட்டோமேட்டிக்காக கீ ஸ்ட்ரோக் சென்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாடிஃபை பேலோட் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா GCMDன்னு இருக்குது. நான் பக்கத்தில் 6ன்னு கொடுத்துட்டு இந்த பேரோட சேவ் பண்ணிவிட்டு இன்ஜெக்ட் பண்ணி காட்டுறேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா விண்டோஸ் +R கீயை வந்து ப்ரெஸ் பண்ணோம். இதேமாதிரி நான் CMDன்னு கொடுத்தேன்னா விண்டோஸோட இந்த மெனு வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி சீக்வன்ஸாக உங்கள் பேரோட வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். நான் வந்து இங்கே டைம் 2ன்னு கொடுத்துட்டு யூடியூப்னு கொடுக்குறேன். இந்த டைம் 2 என்ன பண்ணோம் அப்படின்னா 2 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு யூடியூப்னு டைப் பண்ணும். பட் நீங்கள் டைம் மட்டும் ஸ்மால் லெட்டரில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 2 3 சொல்லிட்டு எந்த செகண்ட்ஸ் வேணால் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். நம்ம இன்ஜெக்ட்னு கொடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸோட சர்ச் பார் ஓப்பன் ஆகி யூடியூப்னு டைப் ஆகுது.
அண்ட் எண்டில் நான் RETன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ட்ருமே கொடுக்கும். நான் உங்களுக்கு விண்டோஸோட சிஎம்டியை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சிஎம்டின்னு கொடுத்தக்கப்புறம் 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு தான் என்ட்ரு கொடுக்கணும். நம்ம உடனே என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாக டைப் ஆகிறதுக்குள்ளேயே வந்து என்ட்ரு கொடுத்துரும். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ டைம் டிலேக்காக இந்த டேகை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுறதுக்கு RETன்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது. இது எல்லாமே நான் வந்து ஹவு டு யூஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அங்கே செக் பண்ணி பார்க்கலாம். நான் இன்ஜெக்ட்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் ஓப்பன் ஆகி சிஎம்டின்னு டைப் பண்ணி கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேலோட வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இது எந்த ஒரு ஃபயர்வால் ஆன்டிவைரஸ் எதுவுமே டிடெக்ட் பண்ணாது. இது டேரெக்டாக ஹியூமன் எப்படி கீபோர்டில் டைப் பண்ணுறாங்களோ அதே வந்து இதை எமுலேட் பண்ணும். ஸோ அதனால வந்து கம்ப்யூட்டருக்கு இது ஹியூமன் தான் டைப் பண்ணுறாங்களா இல்லை இது ஒரு ஸ்கிரிப்டானே கண்டுபிடிக்க முடியாது. இப்போ சிஎம்டியில் நான் IP கான்ஃபிக் எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறது தான். ஸோ நான் இங்கே கொடுத்துட்டு இன்ஜெக்ட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக சிஎம்டி ஓப்பன் ஆகி IP கான்ஃபிக் வந்து டைப் ஆகுது. இந்த மாதிரி நீங்கள் டிவைஸ் டீட்டெயில்ஸ் எடுத்து உங்களுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் பேலோட் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டாக உங்கள் பேலோட் செஞ்சு ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா லைவ் கீபோர்டுன்னு இருக்கும். இதில் நீங்கள் டைப் பண்ணுறது எல்லாமே லைவாக அந்த கம்ப்யூட்டரில் வந்து டைப் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த சிங்கிள் பேலோடுன்ற ஆப்ஷன், இதில் வந்து நீங்கள் சேவ் பண்ணாமலே டேரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஆனால் பெரிய பேலோட்ஸ் எதுவுமே சப்போர்ட் பண்ணாது. நீங்கள் சிங்கிளாக ஒரு பேலோட் கொடுக்க போகிறீங்கன்னா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதுலேயும் ஜஸ்ட் நான் சிஎம்டின்னு கொடுத்து உங்களுக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன். சிஎம்டின்னு கொடுத்துட்டு சென்ட் பேலோடுன்னு கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்ச் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. இந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு பேலோட் ஜென்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் மேனேஜர்லேயே நான் உங்களுக்கு 2 பேலோட் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டுமே பவர்ஃபுல்லான பேலோட். ஒன்று வந்து குரோமில் சேவ் ஆன பாஸ்வேர்ட்லாம் எடுத்து உங்களுக்கு அனுப்பும். இன்னொன்று வந்து யூசர் டைப் பண்ணுற எல்லா கீ ஸ்ட்ரோக்ஸுமே எடுத்து உங்களுக்கு அனுப்பும். இதை எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அன்ஆத்தரைஸ்டு டிவைஸில் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்புக்குன்ற URL வந்து என்னோட URL இருக்கும். அதுக்கு பதிலாக உங்கள் URL வந்து நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணணும். இதுக்கு உங்கள் ப்ரௌசரில் வெப் ஹூக்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதை ஓப்பன் பண்ண உடனே UI வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே யுவர் யூனிக் URLன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம பேலோடில் வந்து இதை பேஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் க்ரோம் பாஸ்வேர்ட்லையுமே போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. க்ரோம் பாஸ்வேர்டு வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வெப்புக்குன்னு இருக்கும். அந்த லிங்க்கை எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பண்ணுறதுலாம் எனக்கு வரும். ஸோ வந்து மறக்காமல் அதை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே சேவ் டெம்ப்ளேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிடுங்க. இப்போ இந்த கீழாக ஸ்கிரிப்டை வந்து நான் சின்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ரன் டெம்ப்ளேட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து விண்டோஸ் 6 ஓப்பன் ஆகி அதில் வந்து பவர் ஷெல் டைப் ஆகும். அண்ட் அங்கே நம்ம கொடுத்துருக்க ஸ்கிரிப்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கும். ஒன்ஸ் இந்த ஸ்கிரிப்ட் டைப் பண்ணக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதை க்ளோஸ் பண்ணிடும். பட் பேக்ரவுண்டில் அந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டு தான் இருக்கும். விக்டிம் வந்து என்னென்ன டைப் பண்ணுறாங்களோ அதை எல்லாத்தையுமே இது கேப்சர் பண்ணி நம்ம வெப்சைட்டுக்கு அனுப்போம். நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன். இந்த வெப்சைட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டைப் பண்ணது எல்லாமே இங்கே வந்திருக்கு ரெஸ்பான்ஸாக. நான் அடிஷ்னலாக என்னென்னலாம் டைப் பண்ணுறோனோ அது எல்லாமே வரும். நான் திருப்பியும் டைப் பண்ணி காட்டுறேன். நான் டைப் பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுமே வருது. நோட்டிஃபிகேஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷனுமே வந்துடும். யூசர் என்னென்ன டைப் பண்ணுறாங்களோ அது எல்லாமே வந்துடும். பார்த்து கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது எப்படி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட டாஸ்க் மேனேஜரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் விண்டோஸ் பவர் ஷெல்னு இருக்கும். அதை சர்ச் பண்ணி கில் பண்ணிடுங்க. இது பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆன்டிவைரஸ்லுமே டிடெக்ட் ஆகாது. ஸோ வந்து இது ரொம்ப ஆபத்தானது. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் கில் பண்ணக்கப்புறம் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனுமே எனக்கு வரல. அண்ட் அந்த க்ரோம் ஸ்கிரிப்டை என்னால் உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட முடியாது. பட் அதுவுமே பவர்ஃபுல்லான ஸ்கிரிப்ட். கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இதை ஏன் நான் திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா அன்ஆத்தரைஸ் டிவைஸில் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு க்ரைம் அண்ட் அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸும் கூட. இப்போ ஃபைனலாக இந்த ரப்பர் மோட் பற்றி பார்க்கலாம். இந்த ரப்பர் மோட் என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அந்த டிவைஸை கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம டெம்ப்ளேட்டை வந்து காப்பி பண்ணி பேலோடில் போய் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஒரு தடவை இந்த பேலோட நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு மாடிஃபை பேலோடில் போய் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரப்பர் மோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரப்பர் மோட் ஆக்டிவேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அலர்ட் வரும். இப்போ வந்து உங்கள் டிவைஸை நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட்ஸ்லேயே நீங்கள் சேவ் பண்ண பேலோட ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு எதுவுமே கேட்காது. டேரெக்டாக டைப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் டிவைஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்காதனாலுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கனெக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஷெல் வந்து அதுவே ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்துருக்க பேலோட வந்து டைப் பண்ணுது. ஒன்ஸ் டைப் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதை வந்து அப்படியே எக்ஸிட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டில் ரன் பண்ண வச்சிரும். இது ஏன் நான் வந்து பவர்ஃபுல்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன டைப் பண்ணாலுமே அதை ரெக்கார்ட் பண்ணி சென்ட் பண்ணணும். இன்க்ளூடிங் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கூட. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துட்டு யூசர் நேம் வந்து நான் கேம் கர்ஷன் கொடுக்குறேன். அண்ட் பாஸ்வேர்டு வந்து ரேண்டமாக இது ஒன்று கொடுக்குறேன்.
இப்போ இது வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. பட் இதை இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து நம்மளோட வெப்சைட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கார்டோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த ப்ராஜெக்டை நம்ம சேர்ந்து டெவலப் பண்ணலாம். நிறைய ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்ம சேர்ந்து பில்ட் பண்ணலாம். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த ரப்பர் மோடை திருப்பி கிளிக் பண்ணிங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிரும், ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகாது.